நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது பலருக்கும் எழும் கேள்வி ஒன்று இருக்கு. சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா? அதாவது சாமி கும்பிட்றனால மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும், சாமி கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளை இறை வழிபாட்டில் ஈடுபட வைப்பதற்கான ஒரு வழிமுறை. ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா என்பது என்னவென்றால், நல்லதுதான் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள, நம் அறியாமை விலகி நடப்பதில் நன்மையை நாம் தெரிந்து கொள்ள வழிவகுக்கும் ஒரு முறைதான் இறை வழிபாடு என்ற நம்ம பொதுவாக சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் கும்புறனால இறைவன் மகிழ்ந்து உங்களுக்கு அருளுவதாகவும் நினைத்து கொள்வதும், கும்பிடாதவர்களை எல்லாம் அவர்கள் வெறுத்து ஒதுக்குவதாகவும் இறைவன் கருதப்படுவது கிடையாது. இறைவன் அனைவருக்கும் பொதுவானவனாகவே இருக்கிறான். அவன் அருளிய வண்ணமே இருக்கிறான். அருளியதை அவர் விருப்பம் போல எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இங்கே வேறுபாடுகளை தவிர, மற்றபடி இறைவன் இவருக்கு அருள்வான் அவருக்கு அருள மாட்டான் என்ற நிலைப்பாடுகள் இங்கே எதிலும் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த விதமாக நீங்கள் அணுகுகிறீர்களோ அது போலவே அது பிரதிபலிக்கிற தன்மை கொண்டது. அப்போ இறை வழிபாட்டின் உள்ள ஆனந்தமுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இறை வழிபாடு நம்மளுக்குள்ள ஆழ்ந்து விளைவிக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று பார்த்தோமே ஆனால், அந்த இறை வழிபாடு நம்மளுக்கு இறைவன் என்பவன் மிகவும் நல்லவன், அவனை கடந்து அவனால் நல்லவனாகி கொண்டிருப்பவர்கள்தான் இங்கே இருக்கிறது. அவன் செயல் வழியே இங்கு அனைத்தும் நல்லதாக மாறுவதற்காகவே இந்த பூமியில் உடல் கொண்டு உயிர் கொண்டு வந்துள்ளது. நல்லவன் என்ற ஒருவனாக இறைவன் இருந்து நல்லவன் ஆக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு பள்ளிக்கூடமாகத்தான் இந்த பூமி இருக்கிறது. இங்கே நல்லவன் ஆகிவிட்டால் இந்த பூமியில் இருந்து இடமில்லை. இதுதான் மெய். அப்ப சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா அப்படின்னா, இறைவன் என்பவன் நம்ம வாழ்க்கையில தொடங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவிக்க நம்மளுக்கு தேவையான உணவு, காற்று போன்ற அனைத்தையும் கொடுத்து நம்மளுக்கு புரியாத நல்லதையும் புரியுகிறான், புரிந்த நல்லதையும் புரிகிறான். அப்போ உங்களுக்கு இது நல்லது அப்படின்னு நீங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய பொருள்களில் உங்களுக்கு ஆகாததும் இருக்கும், நீங்கள் ஆகாதது என்று ஒதுக்குவதிலும் உங்களுக்கு நல்லது இருக்கும். அப்போ பொதுவாக நம்மளுக்கு வேண்டியது இங்கே அறியாமை நீங்கி அருள் நிறைய வேண்டும் என்ற ஒரு தன்மையைத்தான் நம்ம இங்கே விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அறியாமை நீங்க அருள் விளைய அவனால் இந்த பூமியே இயங்குகிறது, அவனால் உடல் பெற்றதுதான் அனைத்தும், அவனை கொண்டு இயங்குவதுதான் அனைத்தும். அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வெளியே பார்க்கும்போது அது தவறு செய்வது போல, தப்பானது போல பரிணமிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை எடுத்துட்டோம்னா, இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு மொத்தத்தில் இப்போ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, எப்படி வாழக்கூடாது என்பதைத்தான் நாம் வாழ்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இப்படித்தான் வாழணும்னு சொல்றதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே அருகதை இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா, எப்படி வாழக்கூடாது எல்லாமே நம்ம அப்படி வாழ்ந்ததின் பயன்தான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அருகதையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால இறை வழிபாடு வழியே, இறை வழிபாடு செய்வதனால் எனக்கு நல்லது நடக்குமா என்றால், இறை வழிபாடு வழியே இறைவன் மிக நல்லவன், அவனை கடந்து அவனை கொண்டு நல்லவனாகி கொண்டிருப்பதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும். அதில் அவனது நடத்துதலில் நமக்கு புரியாத நல்லதற்கு நாம் கெட்டது என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை எது அணுகுவதாக இருந்தாலும் அவனது திருவருளின்றி அணுகாது, நம்மை விட்டு விலகுவது எதுவென்றாலும் அவனது திருவருளின்றி விலகாது, அவனது அருளின்றி இங்கு அணுவும் அசையாது என்ற மெய்யை நாம் உணர வேண்டும். அப்படியான மெய்யை நாம் உணர அனுபவிக்க இறைவன் என்பவன் நல்லதை கடந்து நமக்கு வேறேதும் அருளத் தெரியாதவன் என்ற தெளிவு கிடைக்கும். அதனால சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா அப்படிங்கிறத விட, நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த தெளிவை நோக்கி முதல்ல நம்மளுக்கு இதை கொடுத்தா நல்லது, அதை கொடுத்தா நல்லது அப்படின்னுவோம். அந்த கொடுத்ததன் வழியா ஏண்டா கொடுத்தன்றதையும் நம்ம அனுபவிப்போம். அப்ப ரெண்டையுமே வரும். அப்ப இறைவன் நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் தருகிறான். நம்மளுக்கு நேரடியாக உடனே தெரிஞ்சது மட்டும் நல்லது, நம்மளுக்கு நேரடியாக அது புரியலன்னா அது கெட்டதுன்னு சொல்றோம். அதனால இறைவன் வழிபாடு, சாமி கும்பிடுறது, இது வழியா நல்லது நடக்குதோ இல்லையோ, நடக்கிறதெல்லாம் நல்லது என்ற தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல என்ன நல்லது என்று எனக்கு உணர தெரியவில்லை இறைவா என்று நீங்கள் உங்களை சமர்ப்பிக்கும் போது மட்டும்தான்
உங்களுக்கு அதனுடைய தன்மை தெரியும். நீங்க கெட்டது ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா அதை ஆதரிக்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. நீங்க நல்லது என்று சொன்னாலும் ஆதரிக்க 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா உங்கள் விருப்பம் போல நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளலாம், எதையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை தான் இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஏன்னா எல்லாத்துடைய அடிப்படை வந்து நிர்வாணம் என்ற ஒரு நிலை. நிர்வாணம் என்பது ஆன்ம நிலைன்னு சொல்லுவோம். ஆன்ம நிலைன்னா நம்ம உடல் கடந்து, நம்மளுடைய ஜாதி கடந்து, இனம் கடந்து, எல்லாத்தையும் கடந்து நல்ல மூலமாக இருப்பது நிர்வாண நிலை. ஆன்மா என்பது நிர்வாண நிலை. உங்கள் உடலில் இருப்பதும் ஆன்மாதான், ஒரு எறும்பில் இருப்பதும் அந்த ஆன்மாதான். அப்ப அந்த ஆன்ம நிலையில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே சரிசமமாகத்தான் இருக்கு. அப்ப இதுக்கு நல்லது அதுக்கு கெட்டதுலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே அதற்கான நல்லது நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நல்லது சில சமயம் நேரடியாக உடனே புரிந்துவிடும், சில நல்லது கொஞ்ச காலம் கரித்து போகும். அப்போது முதலில் தடுக்கப்படும் போது அவங்களுக்கு அது வந்து கெட்டது போல தெரியும். உங்களை பண்படுத்தி 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 வந்தது தான். நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கெட்டது, உங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ இன்று நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு அவையெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. அப்போது நல்லதே தான் நடக்கிறது என்ற தெளிவை கொடுப்பது மட்டும்தான் இறை வழிபாடு. அதனால சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா என்று எதிர்பார்க்க, நடப்பது எல்லாம் நன்மைதான் என்ற உணரக்கூடிய தன்மையை, எதற்கு இது நடக்கிறது, ஏன் இது நடக்கிறது என்ற தெளிவையும் இறையருள் உங்களுள் விளைவிக்கும். அதற்குத்தான் இறை வழிபாடு. இறைவன் இதை செய்தால் அதை செய்தால் மட்டுமே நன்மை தருவான் என்பதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய உங்களை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள் தான். ஆனால் இறைவன் என்பவன் தன்னைத்தானே நமக்கு கொடுத்தவன். அவனை கடந்து எதுவும் இயங்காது. அவனுக்கு பிடிக்காத ஒன்று எதுவும் இங்கே நிகழாது. அப்ப தன்னை விட இப்ப நம்ம தூங்கினா கூட நம்மளுக்கான சுவாசத்தை உள்ளிருந்து இருத்து நம்ம உடல் உறுப்பை இயக்கி நாளை காலை சூரிய விடியலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான அத்தனை உழைப்பையும் உங்கள் உள்ளிருந்து செய்பவன் தான் கடவுள். அப்படிப்பட்டவன் உங்களுக்கான கெடுதல் என்ற ஒன்றை செய்து உங்களை தண்டிப்பது, சோதிப்பது என்பது எல்லாம் நமது அறியாமையின் வெளிப்பாடு தானே ஒழிய இங்கே அவனது அருள் அன்றி எதுவுமே இல்லை. எல்லாமே இங்கே அருள் தான். அது நடந்தாலும் அருள் தான், நடக்காவிட்டாலும் அருள் தான். நம்ம நடக்கிற விஷயத்தை மட்டுமே சொல்றோம், இதெல்லாம் அருள் அதெல்லாம் அருள்னு சொல்லி. ஆனால் நடக்காத விஷயம் எவ்வளவு இருக்கு. அந்த நடக்காம உங்களை காப்பாற்றுற விஷயங்கள் எல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கவில்லை. உங்களுக்கு நடந்ததெல்லாம் பிறருக்கு நடக்கவில்லை. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதற்கான பரிபக்குவ நிலைக்கு அதற்கு என்ன வேண்டுமோ அதை மிக தெளிவாக கொடுத்த வண்ணம் இருக்கிறான். அதனால் இறைவழிபாடு வழியே நல்லது நடக்கும் அப்படின்ற பொய் மறைந்து நடப்பதெல்லாம் நன்மையை கடந்து வேறேது இல்லை என்ற தெளிவை தருவதுதான் இந்த இறை வழிபாடாகும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம்.